அனைவருக்கும் வணக்கம். நலவென்பா அடுத்த பகுதியாக அதோடைய தொடர்ச்சியாக இதை பார்க்கலாம். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, போன பகுதியில் பார்த்தோம். 4 மன்னர்களை வந்து வந்து முதல்ல அறிமுகப்படுத்தினான். யாருன்னா அவருடைய தமயந்தி தோழி வந்து அறிமுகப்படுத்தினான். இப்போ அடுத்த யாருன்னா அரசராக யார் வர்றாங்க பார்த்தீங்கன்னா, குருநாடார் கோமன். குருநாடார் கோமனுங்கிறவன் சிற்றரசன். அவன் சிற்றரசன் வராரு. அவர் என்னப்பா அவங்களுடைய அவனுடைய பெருமையை சொல்ல முடியும். ஏன்டா கண்டிப்பாக வந்திருக்கக்கூடிய அத்தனை அரசனுடைய பெருமைகளையும் சொல்லியாகணும். அதில் வந்து அடுத்த பகுதியாக வரக்கூடியவர் வந்து யாருன்னா குருநாடார் கோமன் அப்படிங்கிற சிற்றரசன் வந்திருக்கிறாரு. இப்போ அவருடைய பெருமையை அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறான்? தெரியில் இவன் கண்டாய் செங்கழுநீர் மொட்டை அரவின் பசுந்தலையன் குறஞ்சி இரவெல்லாம் பிள்ளை குறுங்கிறங்கு போதைப்புள் தாளாட்டும் வள்ளை குறுமாடான் மகன். அதாவது என்ன, அந்த நாட்டு அரசன் வந்து மக்கள் மீது அன்பு கொண்டிருக்காண்டே, அதுமாதிரி குருநாடார் மகன் கோமான்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குருநாடார் என்பவன் ஒரு சிற்றரசன், அவனுடைய மகன் தான் வந்திருக்கான். அவரோட என்ன சொல்றாருன்னா, அவங்க அப்பாவோட பெருமையை சொல்றாரு. இவங்க அப்பா அப்படிப்பட்டவர், அவன் வந்து அந்த நாட்டை வந்து ரொம்ப சிறப்பாக ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்காரு. இவங்க அந்த குழந்தை அழுகிற குழந்தை கூட இவர் பெயர் கேட்டால் சிரிக்கும், அந்த அளவுக்கு ஒரு பாசமுடையவர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படிப்பட்ட மகன் தான் இங்க உன்னை பார்க்க வந்திருக்காரு. அதான் போதைப்புள் தாளாட்டும் வள்ளை குறுநாடார் மண். அந்த மண்ணு கூட ஒரு பெயரை கேட்டா மகிழ்வோடு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்றார். இப்படிப்பட்ட நாட்டிலிருந்து தான் இந்த குருநாடார் கோமன் வந்திருக்காரு அப்படின்னு அது தோழி சொல்றான். அடுப்பாங்க மந்திரத்தார் மகன். மந்திரத்தார்ங்கிறது வந்தீங்கன்னா அரசன், சிற்றரசன். அவருடைய மகன் வந்திருக்கிறாரு. அவருடைய மகனுடைய பெருமையும் சொல்லணும் இல்லையா? அப்ப என்ன சொல்றாரு பாருங்க, அருமையா சொல்றாங்க. இவன் கண்டாய் செம்மலர் மேல் கரும் மரும்கின்ற கதிர் முகத்தை தாமரைதான். தாமரை போல அழகுடையவன், தாமரை கண்களுடைய அழகுடையவன், தாமரை போன்று எல்லாருக்கும் பிடித்தவனாக இருக்கக்கூடியவன் யாருன்னா இவன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லை, அந்த மந்திரத்தாருங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நாட்டை ஆட்சி புரியக்கூடிய சிற்றரசன், அந்த சிற்றரசனுடைய மகன் தான் இவன் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் புலப்படுத்துறாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமைந்துகிட்ட ஒவ்வொரு புலவனை பற்றி சொல்லணும், ஒவ்வொரு அரசனை பற்றி சொல்லணும், ஒவ்வொரு இளவரசனை பற்றி சொல்லணும். அப்படி சொல்லி கொண்டு வரும் பொழுது இவனை பற்றியும் ரொம்ப அழகாக எடுத்துரைக்கிறாங்க அந்த தோழி. சரிங்களா? ஆமாம், அவளுக்கு வந்து எல்லாரையும் கேட்குறா. ஆனால் கேட்டு தானே ஆகணும். எல்லாரும் கேட்டால் தானே அது கரெக்டாக இருக்கும். ஒருவேளை கேட்கலன்னா அது நல்லா இருக்காது. எல்லாத்தையும் சிரிக்கணும், நடிக்கணும், அதாவது பிடித்த மாதிரி இருக்கணும். அப்புறமேட்டு தான் அவள் தேர்ந்தெடுக்கணும். உடனே எனக்கு பிடிக்காத மாதிரி இருந்துச்சுன்னா சந்தேகம் வந்துடும் இல்லையா? அப்போ அதனால எல்லாரும் அவள் சொல்கிற அத்தனை பேருமே தலையாட்டிக்கிறா, சிரிச்சிக்கிறா, கை கொடுக்குறா, கொடுத்துட்டு ஒவ்வொருத்தராக பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கா. இப்படி வரும்பொழுது அடுத்த அரசன் யாருன்னா மச்சத்தார் கோமன் மகன். அது மச்சத்தார் கோமன்கிற சிற்றரசன். அதே மாதிரி ஒவ்வொரு சிற்றரசன் வந்துட்டு இருக்காங்க. அவங்க மகன் எப்படி வந்திருக்கான்னு அவருடைய பெருமையை சொல்கிறாங்க பாருங்க. அஞ்சாயல் மானே இவன் கண்டாய் ஆளைவாய் வெண்சாறு பாய விழுந்தெழுந்த. அதாவது என்னன்னா, அந்த நாட்டில் வந்து நிறைய ஆறுகள் ஓடுது. அந்த ஆறுகளில் வந்து நிறைய வேளாண்மை பார்க்குறாங்க, விவசாயம் பார்க்குறாங்க, எல்லா உயிரினங்களும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கு. ஆலவாய் வெஞ்சாறு பாய விளைந்தெழுந்த. அந்த ஆலவாய்ங்கிற ஆறு வந்து அந்த நாட்டில் பாயுது. அது யார் நாட்டில் பாயுதுன்னா மச்சத்தார் கோமான் மகன் நாட்டில் தான் பாயுது. அது செழுமையாக இருக்குது அந்த நாடு, அதனால செழுமையாக இருக்குது. அப்படி பெருமைக்குரியவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவன் அப்படிங்கிற விஷயத்தையும் அங்கே பதிவு பண்ணுறான். அடுத்து பார்த்தீங்கன்னா அவந்தி நாடாங்கிறவர் சிற்றரசன். அவரை பற்றியும் அவர் அறிமுகப்படுத்துகிறார். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வண்ண குவளை மறுவளவி வண்டெடுத்த பன்னீர் செய்வைத்து பைங்குவளை உண்ணா தருங்காடா நிற்கு மந்திர நாடும் இருங்காடா யானை இவன். அதாவது அந்த அவங்க நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை பொழுது காடு நிறைய இருக்குது. அந்த காட்டில் யானைகள் வந்து அதிகமாக வாழுது. யானைகள் வந்து மிகுந்த பண்புடையது. அதனால் யானைகள் அதிகமாக இருந்த நாடு. யானையை வச்சு அந்த படைபலத்தை அதிகமாக்குவான். அந்த யானையை வச்சு மற்ற நாடுகளை வெல்லுவான், பலம் வாய்ந்தவன் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணுறான். அந்த அவந்தி நாடான் வந்து அப்படிப்பட்டவன் அப்படிங்கிற விஷயத்தையும் தமைந்துக்கிட்ட அவன் வந்து சொல்கிறான். அப்போ ஒவ்வொரு அரசனும் ரொம்ப உண்மையிலே ஒவ்வொரு அரசனும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு காலத்துலேயும் சிறப்பு வாய்ந்தவனாக இருக்கிறான். அதனால தான் அங்கே வந்திருக்காங்க, அந்த எங்கள் அரசபைக்கு வந்திருக்காங்க, அந்த மண்டபத்துக்கு வந்திருக்காங்க. அந்த மண்டபத்தில் வந்து இவ்வளோ திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி வந்திருக்கிறாங்க. அடுத்த மன்னன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஞ்சால மன்னனவன். உங்களுக்கு தெரியும், இந்த பாஞ்சாலக்குறிச்சி அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி பாஞ்சால மன்னன். இவனும் அது மாதிரி அதாவது யாருக்கும் யாரும் சலிச்சவங்க கிடையாது. எல்லா மன்னர்களும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து பெருமைக்குரியவர்கள். அப்போ அந்த பெருமையை எடுத்து சொல்லணும் இல்லையா? அதை தான் இங்கே சொல்லிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, விடக்கதிர் வேர் காளை இவன் கண்டாய் மீனின்
தொடர்கொழிய போய் நிமிர்ந்து தூண்டில் மடற்கமுகுமின் செந்தோடு பீரித்தேன் செந்நீர் பசுந்தொட்டில் வந்தோடும் பாஞ்சாலர் மண். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காளைகள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பசுங்காளைகள்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த காளைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா பாஞ்சால மன்னன் நாடு. அந்த பாஞ்சால மன்னன்னா காளையை அடக்கக்கூடிய நாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை மாதிரி பாஞ்சால மன்னன் நாடு. அந்த பாஞ்சால மன்னன் நாட்டில் வந்து காளைகள் அதிகமாக இருக்குது. அந்த காளைகளை கொண்டு போர் புரியறதுல மிகப்பெரிய வல்லவனாக இருப்பான் பாஞ்சாலக்குறிச்சி மன்னன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட மன்னனும் உன்னை பார்க்க வந்திருக்காரு அப்படிங்கிற விஷயத்த அங்கே பதிவு பண்ணுறா அவருடைய தோழி.